ஹலோ, யாரு? தன்ராஜா? நான் தான் ராமசாமி பேசுறேன். ஹலோ, வெல்கம் டு வாங்க பேசலாம். இன்னைக்கு என்னோட கெஸ்ட் மை குட் ஃப்ரெண்ட் செல்லம்மா. ஹலோ செல்லம்மா. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் இன்னைக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த ஹார்ட் பீட்னு இப்போ ஹூலுல சீரிஸ் பத்தி பேச போறோம். ஸோ எனக்கு இந்த சீரீஸை சொல்லி கொடுத்தது நீங்க தான். ஸோ நீங்க சொல்லுங்க, நீங்க எப்ப நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்க சீரிஸ்? நீங்க இதை பத்தி சீரிஸ். நான் நடுவுல இந்த ரீல்ஸ்ல எல்லாம் ஒன்னொன்னு வரும்போது, ஓ இது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே அப்படின்னு ஆக்சுவலா ஹார்ட் பீட் ஃபர்ஸ்ட் சீசன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பாதி இதுக்கு மேலதான், ஒரு 50-60 எபிசோட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிச்சேன் நான். ஸோ முதல்ல எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா இருக்க மாதிரி இருந்தது. அப்புறம் ரொம்ப நல்லா, எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சி போச்சு. நல்ல ஈவன் தோ அது டாக்டர் பேஸ்ட் இதா இருந்தா கூட நம்ம ஆர்டினரி பீப்புளுக்கு புரியுற மாதிரி நிறைய சொன்னது. இன்னொன்னு ரொம்ப டூ மச் டாக்டர் பேஸ்ட் இதாகவும் இல்லாம இருந்ததுனால, கொஞ்சம் சோப் ஆப்ராஸ் லைஃப் எல்லாமே சேர்ந்து இருந்ததுனால எனக்கு அது நல்லா பிடிச்சிருந்தது ஆக்சுவலா. இதுல மெயினா அவங்க அவ்வளவா சொன்ன மாதிரி அவ்வளவா அவங்க டாக்டர் காமிக்கிறது இல்லை. மோர் ஆஃப் த டிராமா தான் அதுல, ரைட்? ஸோ அது நல்லா இருந்தது. இது நீங்க இந்த சீசன் 1 முடிச்சுட்டு நீங்க இப்போ உடனே போயிட்டீங்களா அதுக்கு? நீங்க சீசன் 2க்கு முடிச்சு ஸ்ட்ரைட்டா போயிட்டீங்க அப்படியே? நீங்க கேப்லாம் எடுக்கல, நேரா போயிட்டீங்க? இல்லங்க, சீசன் 2 நான் சீசன் 1 முடிச்சிட்டு வெயிட் பண்ணேன். சீசன் 2 வரதுக்கு கொஞ்சம் நாள் இருந்தது இல்ல. ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். எனக்கு இப்படிதான், எனக்கு இப்ப ஏதோ ஒரு ரீல்ஸ் தான் வந்துட்டே இருந்தது எனக்கும். அப்புறம் நம்ம அந்த இப்ப ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட் தான் இப்ப நீ சொன்னீங்க, அதை நான் பாக்குறேன் அப்படின்ட்டு. சரி, அப்ப ஆரம்பிச்சதுதான், அப்ப ஆரம்பிச்சு அப்படியே ஃபுல்லா முடிச்சாச்சு இதை. ஸோ உங்களுக்கு அந்த சீசன் 1 நம்ம முடியும் போது உங்களுக்கு திருப்தியா இருந்தது? உங்களுக்கு அந்த எண்டிங் உங்களுக்கு பிடிச்சதா? இப்ப பெரிய எண்டிங் நல்லா தான் இருந்தது. நான் அதுல இந்த டாக்டர் விஜய் கேரக்டரை கொண்டு வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது வரைக்கும் அப்படி வரும்னு நினைக்கல. இது எப்படி கொண்டு போவாங்க, லைக் இவளும் இனி ஒருவேளை இவ ஹெட் டாக்டரா வரலாம், அந்த டாக்டர் கேரக்டர் ரதி மேடம் இதுக்கு வரலாம், அல்லது அவங்களுக்கே இவ அட்வைஸ் பண்ற அந்த மாதிரி ஏதாவது கொண்டு போவாங்கன்னு தான் நான் நினைச்சேன். அந்த ஒரு டேட் கேரக்டரை உள்ள கொண்டு வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அது ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்கா இருந்தது. இன்னொன்னு நல்ல ஆப்டான ஒரு ஆளை கொண்டு வந்திருந்த மாதிரி எல்லா கேரக்டருமே அவங்க டிஃபைன் பண்ணி இருந்தாங்க. அது இது அந்த சீசன் 1ல ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, ட்விஸ்ட்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய ஷாக் என்னன்னா, அந்த அர்ஜுன் அந்த மீட்டிங்ல சொல்றதுதான், ரதிமாமுக்கு இப்ப பொண்ணு இருக்கு, அரீனா தான் பொண்ணு அப்படின்னு. அந்த எபிசோட் பயங்கரமா இருந்தது இல்ல? அந்த ரீனா அழுகிறது அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் ஆன்லைன்ல என்ன சொல்றாங்கன்னா, ஐ மீன் அர்ஜுன் சொன்னது தப்பு அப்படின்னு அங்க ஒரு சண்டை போயிட்டு இருக்கு ஆன்லைன்ல. இன்னொரு பக்கம் அந்த பையன் தான் பண்ணுவான் பாவம் அப்படின்னு. இது அந்த பையனுக்கு அந்த சீசன் போனாலும் பரவாயில்ல, இப்ப செகண்ட் சீசன்லயும் பாவம் நல்லா மாட்டிக்கிறான் அந்த பையன். சோ இந்த சீசன் 2ல நீ பாத்தீங்கன்னா இந்த பழைய ஆளுக்கு நிறைய பேர் வரல. இந்த சினிமா டாக்டர் அதெல்லாம் ஏன் கட் பண்ண? இந்த ரவி ஓகே புரிஞ்சுது எனக்கு, ஏன்னா அவர் வேற ஷோ போயிட்டாரு. அவரு அந்த 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 ஆக்டரு வேற ஏதோ ஒரு இந்த இதுல ஜியோ ஹாட் ஸ்டார்னு அதுல போயிட்டாரு, வேற ஷோ போயிட்டாரு. அது ஓகே. அது அந்த சினிமா டாக்டர் ஏன் வரலன்னு தெரியல, ரைட்? நிறைய பேர் தூக்கிட்டாங்க ஆக்சுவலி அதுல. அது ஏன் தெரியல எனக்கு, அதுல புரியல. இப்ப இந்த புது அது நல்ல மேக்கப் பண்ணிட்டாங்க, ரைட்? அது அந்த ஆளுகளை தூக்குனா கூட ஒரு மாதிரி நல்ல நீட்டா பண்ணியிருந்தாங்க. ஆமா, இப்ப இந்த இப்ப இந்த 3 கேரக்டர், இந்த கிரண், நிலோஃபர், அப்புறம் அந்த ஆள் பேர் என்ன பேர் வந்து போச்சு, கமல் 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 அந்த 3 பேரும் பரவாயில்ல. அதனால ஆக்சுவலி எனக்கு என்ன ஷாக்கிங்கா இருந்தா, இப்ப இந்த அமையா கேரக்டர் தான் பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது எனக்கு. அந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் சீசனு அதுலயே அவளுக்கு டபுள் ரோல் கொடுத்து நல்ல வெயிட்டான ரோல். அந்த அமையா கேரக்டர் பிடிச்சது உங்களுக்கு? உங்களுக்கு அமையா கேரக்டர் பிடிச்சிருந்தது. இன்னொன்னு அவங்க நடிப்புமே நல்லா இருந்தது, ரைட்? அந்த டியூவல் இதுல கம்ப்ளீட்லி டூ டிஃபரண்ட். இது இந்த எக்ஸ்ட்ரீம் ஒண்ணு, அந்த எக்ஸ்ட்ரீம். நிஜமாவே அந்த சிஸ்டர்ஸ் இருந்தா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அது நல்லா இருந்தது. நான் அந்த பொண்ணு வரைக்கும் நான் பார்த்தே கிடையாது. நான் இப்பதான் நான் மீன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அந்த நிலோஃபர் கூட எங்கேயோ நான் பார்த்தமா ஞாபகம் எனக்கு. அது நிலோஃபர் கூட நல்ல அந்த நல்ல நடிக்கிறது எல்லாம் அது நல்லா இருந்தது. அது அந்த இது அந்த கமல் அம்மையா அந்த இது அந்த லவ் ஆங்கிள் அது பிடிச்சதா உங்களுக்கு? அந்த ஆங்கிள் உங்களுக்கு? ஏன் அது ஓகே தான். ஏன்னா ஒருத்தர் ஏதோ ஒன்ன காம்ப்ரமைஸ் பண்றது, அவங்க ரொம்ப ஏழையா இருக்கிறது, அவங்க ஏஜ் இது பண்றதுக்கு ஓகேவா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி. அது இன்னொன்னு, அது அந்த கமல் கேரக்டர் திருநெல்வேலி ஸ்லாங், ரைட்? அது ஒண்ணு நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தது எனக்கு. நான் உண்மையா நினைச்சேன் அந்த கமல் கடைசியில இப்ப அபியே தான் போக நினைச்சேன். ஏன்னா அப்படிதான் கொண்டு போனாங்க ஒரு வரைக்கும். அப்புறம் டக்குன்னு மாத்திட்டாங்க. அதுல கடைசியில அந்த பொண்ணு டக்குன்னு மனசு மாறிடுச்சு. மேபி அடுத்த சீசன்ல ட்விஸ்டா இருக்கலாம். மேபி இல்ல, அது இல்ல, இப்பதான் எல்லாம் சொல்லிட்டாங்கல்ல, இப்ப 2 பேர் லவ் பண்ற சொல்லியாச்சு, எல்லாம் பேசியாச்சு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. சோ இந்த சீசன்ல முக்கியமானது இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த டாக்டர் விஜய்.
அந்த காஸ்டிங் எப்படி இருந்தது உங்களுக்கு அப்ப அந்த இது உங்களுக்கு அது நல்லா இருந்தது, நல்லா ஆப்டா இருந்தது. அவரு நடிக்கிறது எல்லாமே மூவிலேயே அவர் நடிக்கும்போது நல்லா பிடிக்கும். நான் நினைப்பேன் நல்லா யூஸ் பண்ணிக்காத ஒரு அது கேரக்டர், அந்த கரெக்ட். தனுஷ் நிறைய படம் நிறைய படம் நயன்தாரா அந்த படத்துல அலைப்பாய்துல வருவார்ல. இருந்தே அதுதான் அலைப்பாய்துல இருந்தே ஆரம்பிச்சது தான். அவருக்கு என்னன்னா இப்ப இந்த ஒரு அமெரிக்கா மாப்பிள்ளைன்னு ஒரு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அவருக்கு. எல்லா ஆஹ் படத்துல எப்படிதான் ஒரு அப்படியே ஃபிக்ஸ் லாக் ஆனதால ஒரு சான்ஸே இல்லை பாவம். ஆனா இதுல நல்லா நல்லா நடிச்சிருந்தார். அந்த நிஜமாவே ஒரு தனுஷ் படம் கூட நல்ல படம் தான். யாரடி நீ மோகினி அது அதே நல்ல யாரடி நீ கேரக்டர். மோகினியில தான் அதே ஒரு சொல்றேன் நல்ல நான். அதுல கேரக்டர் தான் அதுல. நல்ல இது கேரக்டர் தான். பண்ணும்போதுமே நான் நினைப்பேன் நானு. இல்ல இந்த கேரக்டருக்கு பெர்ஃபெக்ட் காஸ்டிங் ஆக்சுவலி. ஏன்னா உம். நல்ல லாங்குவேஜ், நல்ல இங்கிலீஷ் பேசுற, நல்ல அந்த மெடிக்கல் டெர்மினாலஜி, அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு இப்ப இது ஒரு இப்ப என்ன சொல்றது, அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸருக்கு உண்டான எல்லா லுக்கும் அந்த இருந்தது. இருக்கு யா. கரெக்டா இருந்தது. பட் இப்ப பிரீத்தாவும் சொன்னா அந்த அனுமோல் கேரக்டர், அந்த ரதி கேரக்டரும் இந்த ரீனா கேரக்டரும் மீன் நம்ம அம்மா பொண்ணு மாதிரியே இருக்காங்களே, இப்படிதான் மீன் கேஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு. ரைட், அது ஆக்சுவலா செம்ம அந்த casting. அனுமோல் அனுமோலுக்கு இதுல அந்த அபிராமியை தான் முதல்ல ஆஹ் கேட்டிருந்தாங்க. அது சரியா இப்ப 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 முடியல எனக்கு. இப்ப அந்த அதெல்லாம் இப்ப ஒத்தே வந்திருக்காது. இது இந்த இந்த கேரக்டர் செம்ம பெர்ஃபெக்ட். அந்த அம்மாவோட இப்ப எக்ஸ்பிரஷன்ஸ், கோவம் எல்லாமே கரெக்டா இருக்குது. நல்ல பெர்ஃபெக்டா மேட்சா பண்ணிருந்தாங்க. இருந்துச்சு. Correct ஆ பண்ணிருந்தாங்க. இந்த இப்ப இந்த பொண்ணுங்க கேரக்டர், அந்த ரதியோட பொண்ணு, அந்த பையனை அப்புறம் ஆளே காணுமே. ரைட், அவன் டியூட் இருப்பான், அப்புறம் அவன் ஆளே காணும். ஆமா 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 ஆமா. அவன் அந்த அவன் என்ன- அது அவர் நிறைய அப்பப்ப காட்டுறாங்க யா. காட்டுறாங்க. அப்புறம் அப்புறம் அந்த ஒரு நர்ஸ் இருந்தாங்களே ஒருத்தங்க, ஒரு செக்ரட்டரி மாதிரி இருப்பால ஒரு நர்ஸ். ஆஹ் அது அவங்க ஒரு நேபாளி சைனீஸ் நர்ஸ். ரைட். நேபாளி அருணா நேபாளி நேபாளி. நேபாளி. ஓகே. ஸோ அவங்களும் ஆனா நல்ல என்னன்னு தெரியல. தமிழ் பேசுவாங்க, நான் வேற ஷோல எல்லாம் பார்த்திருக்கேன் அவங்கள. நிறைய பண்ணுவாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்து அவங்களையும் காணும். So ஆமா. அது ஒரு எனக்கு ரொம்ப இப்ப சீசன் 2ல அது ஒரு மிஸ் மாதிரி தெரிஞ்சது. அந்த சீசன் 1ல எல்லாரும் ஒண்ணா இருப்பாங்க, 5 பேர் எல்லா எபிசோட் இருப்பாங்க. இதுல 2ல வந்து இப்ப இந்த இந்த புது ஆளுலாம் வந்தனால எல்லாம் கவர் பண்ணும் இது பண்ணுன்னு அந்த நர்ஸ் இல்லாதது ஒரு பெரிய கேப் தெரியதான் பெரிய செய்யுது. கேப் அட்லீஸ்ட் இந்த சினிமா டாக்டர் எல்லாம் இல்லாதது அவ்வளவா தெரியல, பட் அந்த நர்ஸ் இல்லாதது ஒரு கேப் இருக்கத்தான் செய்யுது. அந்த சினிமா டாக்டர் இருந்து அப்புறம் இந்த ராக்கி அண்ட் சாரு, அதுவும் என்னமோ ட்ரை பண்ணாங்க. அது ஒன்றும் சரியா ஒர்க் ஆகல அந்த ஆங்கிள். அது ஆனா சாருவ கடைசியில கொஞ்சம் கொண்டு வந்தாங்களே இடையில இப்போ. கொண்டு வந்தாங்க. அவ என்ன எல்லா சீசன் வந்து என்ன கோவமாவே இருக்கா. அவ எது கோவப்படுறா, யாரு கோவப்படுறா, யாருக்கு ஒன்றும் புரியல. முதல்ல அவனுக்கே புரியல, ராக்கிக்கே புரியல ஏன் கோவப்படுறான்னு. அதனால அந்த அந்த இது அந்த நிலோஃபர் கிரண் அவங்க லவ் ஆங்கிள் அது பிடிச்சது அவங்களுக்கு. அவங்க எனக்கு நிலோஃபரை ரொம்ப பிடிச்சது. பட் அந்த கிரண் கேரக்டர் ஓகே, எனக்கு அது இன்னும் அது முதல்ல இருந்தே அது அவர் நடிக்கிற விதமா இல்ல என்னன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு நிலோஃபர் கேரக்டர் ரொம்ப பிடிச்சது. அதை விட அந்த கிரணோட அப்பா கேரக்டரை இது பண்றல, ஈவன் தோ அவருக்கு ரொம்ப டயலாக் இல்ல இது இல்லைன்னா கூட எனக்கு அந்த அந்த சீன்ஸ் எல்லாம் வரும்போது எனக்கு நிஜமாவே அந்த ஒரு நல்லா அதை காமிச்சிருந்தாங்க. அந்த நிஜ அப்பா எப்படி இருப்பார், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் அப்பா, அந்த அம்மா, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இல்ல. இருந்தது. நான் இப்ப அந்த கிரணோட தங்கச்சி கேரக்டர், அந்த பொண்ணு செம்மையா பண்ணுது. அது அது நல்லா பண்ணுது. டெஃபினட்டா சீசன் 3ல வரும்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு. அது நல்லா யாருன்னு பண்ணுது. தெரியல, திடீர்னு ஒரு பொண்ணு உள்ள வந்து நல்லா கியூட்டா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி, அந்த அப்பா இது எனக்கு வந்து சரியா புரியவே இல்லை. அவங்க அப்பா ஏன் ஒரு ஸ்ட்ரிக்டா காட்டணும், வாழ்க்கை காட்டணும், அந்த ஆங்கிள் எனக்கு புரியவே இல்லை. தெரியல, அதுவும் ஒய்ங்கிறது நமக்கு தெரியல. பட் பட் அவர் ஒரு நல்ல ஆக்டர், நிறைய இல்ல, இதுல அவர் அவர் வந்திருக்கிறாரு. பெரிய ஆக்டர் தான். பட் சொல்றேன், அது ஏன்னு புரியல எனக்கு. மேபி சீசன் 3ல சொல்லுவாங்களோ என்னமோ. ரைட், திடீர்னு இதை வந்து அப்பா ஸ்ட்ரிக்ட்டுங்கிறான், டைட்டா காலரை போட்டு நிக்கிறான், அதெல்லாம் ஒண்ணும் புரியாது அதுல. நான் அது எப்ப நான் நோட்டீஸ் பண்ணேன்னா, ஆக்சுவலா இடையில அவங்க 2-3 எபிசோடு சும்மா டிராக் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ஒரு நாள் இதுல பாத்தீங்கன்னா, அர்ஜுன் ரீனாவை கூட்டிட்டு அந்த ஓல்டு ஸ்கூலுக்கு ஓ, போய் தெரியுது, அந்த பண்றவன். ஆர்ஃபனேஜ். அது கொஞ்சம் அது ஒரு மாதிரி போரிங்கா இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. நான் கொஞ்சம் நிறைய ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி தான் அதை பாக்குற மாதிரி நான் நிறைய இருந்தது. பண்ண அது மாதிரி. ஆமா. ஆனா இந்த ஒரு நாள் டிராக் பண்றதுக்கு இந்த நிலோஃபரோட அந்த கிரணோட டேட், மாம் அண்ட் டேட் அந்த எபிசோட் காட்டும்போது அந்த ராக்கி மாட்டிக்குவான். ஆமா ஆமா. அந்த சீன் நிஜமாவே ஈவன் தோ அது அவங்க டிராக் பண்றதுக்கு வேற என்னமோ கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா காட்டுறாங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்டிங் சீன்ஸ் ஏதோ போய்கிட்டு இருக்கு, அந்த அப்பாவை கண்டுபிடிக்கிற அந்த மாதிரி. ஆனா கூட இது காமிக்கும் போது இது ஃபன்னா நல்லா தான் இருந்தது பாக்குறதுக்கு. அதை காமிச்சதை விட இது பெட்டரா இருக்க மாதிரி இருந்தது. ஸோ இல்ல இது இந்த இது விஜய் கேரக்டர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன நினைச்சீங்க? நீங்க இது எப்படி வெளில வரும், இவருதான் அப்பா, ரீனாக்கு எப்படி தெரியும், நீங்க என்ன கற்பனை பண்ணீங்க நீங்க அந்த அந்த விஜய் உள்ள வரும்போது ஃபர்ஸ்ட்? ஆக்சுவலா அது அது நான் ரெண்டு இதுல ஃபிளான்னு நினைச்சேன். ஒன்னு ஃபிளா என்ன நினைச்சேன்னா, விஜய்க்கு எப்படி தெரிஞ்சுதோ
லைக் சம்படி எல்ஸ் சொல்லி அர்ஜுன் சொல்லி தெரியுது, ரைட்? அது ஆமா. மாதிரி இப்ப ரீனாக்கும் எப்படி தெரிய வரும்னு நினைச்சேன்னா, அந்த ஒரு போட்டோ இருக்கும் தெரியுமா, அந்த சின்ன பிள்ளைங்க 3 பேர், கரெக்ட் அந்த போட்டோ ஏதோ பார்த்துட்டு கரெக்ட். அவளா வந்து ஓ இப்ப இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அப்பாவா இருக்கணும், ஏன்னா அந்த அம்மாவோட ஏஜ் அவளுக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்கணுமோ அப்படின்னு. ஏன்னா இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா அவ வந்து கேப்பா, ரைட், அப்பா பேர் என்ன அப்படின்னு கேப்பா. கேட்டுட்டு சரி நீங்க சொல்லலைன்னா பரவாயில்ல, நான் அம்மா நேம் மட்டும் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போகும்போது விஜய் தான். அப்பா பேர் சொல்றாங்க. அப்ப ஷீ ஷுட் பி தேங்க்ஃபுல், ரைட்? அவங்க அப்பவும் சொல்லாமலே இருந்திருக்கலாம்ல. அவ ஒரு விஷயம் கேட்டு வர்றா, அவங்க ஆன்சர் பண்றாங்க, அதுக்கு எதுக்கு அவ்வளோ அப்படி பேடா ரியாக்ட் பண்றா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு வேற யாராவது சொல்லியோ இல்ல அவளே ஒரு பார்ட் கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்லியோ அதுக்கு அது ரியாக்ஷனா இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க சொன்னதுக்கு அப்புறம் ஏன் அப்ப அவர்கிட்ட அவர் ஏன் அப்ப என்னைய அக்னாலேஜ் பண்ணலன்னு கேட்கும்போது, இல்ல நீ ஆல்ரெடி நீ இறந்து போயிட்ட அதான் நான் அவன்கிட்ட அதான் ஷாக். சொல்லிட்டேன்னு சொன்னா அப்ப அதுக்கு ரியாக்ஷன் அப்படி இருந்திருக்கணும், இல்லைங்களா? அது அப்பா கரெக்ட். யாருன்னு சொன்னதுக்கு அவ்வளோ பேடா ரியாக்ட் பண்ண ஹாப்பியா இருக்கணும். ஓ அப்படியா, நல்ல வேலை எங்க அப்பா ஒரு டாக்டரா நம்ம ஹாப்பியா இருக்கணும். யாரோ ஒரு ஆளை சொல்லாம ஒரு நல்ல ஒரு ஆளை சொல்லும்போது கரெக்ட் கரெக்ட். அவ ஏன் அதுக்கு அப்படி பேடா ரியாக்ட் பண்ற மாதிரி அந்த கதை ஃப்ளோல அது கொஞ்சம் இதாயிட்டோம் அப்படின்னு நினைச்சேன். அவளே நான் என்ன கண்டுபிடிச்ச மாதிரி இருந்தா அவ செமகாண்டா இருப்பா, ரைட்? அது அந்த மாதிரி கரெக்ட். அந்த ரியாக்ஷன் ஓகே. நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த ஷாக் ஏன்னா அவர் விட்டு போறாருல, இப்போ விஜய் விட்டு போறாரு. ம். விட்டு அவரு மீன் பாம்பே போறாரு அவரு. மேபி அதான் ஒரு ஷாக் ஒன்று அவளுக்கு. ஐயோ அவரே ஒரு ஊருக்கு போற இப்ப போய் சொல்றீங்களே அப்பான்னு அப்படின்னு. அந்த மாதிரி ஓ மேபி அப்படி இருந்திருக்கலாம் மேபி. பட் அந்த அகைன் மாதிரி ஏதாவது அந்த இருந்திருக்கும். மாதிரி இப்ப அந்த மாதிரி இவ்வளவு நாள் கண்ணு முன்னாடி இருக்கும்போது சொல்லாம இப்ப சொல்ல போனதுக்கு இப்ப அப்புறம் சொல்றீங்க சொல்றீங்கன்னு இப்ப இருந்திருக்கலாம். சொல்றீங்க. அது கூட வந்து இப்ப ரதியை வந்து வேணா வேணாம் சொல்றாரு. இந்த நேரத்துல அப்புறம் அந்த அன்னைக்கு அந்த இது இப்ப எனக்கு புரியவே இல்லை. தேவ் வந்து ஃபுல்லா கோவமா இருந்தாரு, ரைட்? ஒரு 100 எபிசோடு கோவமா இருந்தாரு. கடைசி 10 எபிசோடு அது அந்த லாஜிக் எனக்கு புரியவே இல்லை எனக்கு. அது ஏன் அவர் ஏன் மனசு மாறினாரு அது அப்படின்ட்டு. மாதிரி அவர் எப்படி டக்குன்னு கண்டுபிடிச்சாரு? இவ கேக்குறாள்ல உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. ம். இல்ல எனக்கு முன்னாடி எனக்கு கொஞ்ச நாளாவே இந்த தெரியுங்கிறாரு. அவருக்கு எப்படி கொஞ்ச நாளாவே தெரியும்னு தெரியல. அது யாரு தெரியல. சொல்லிருப்பா, ரைட்? அந்த அர்ஜுனாவது இப்ப ஒரு காரணம் இருக்கு. அர்ஜுனாவது இப்ப அந்த அந்த இதுல வந்து அவளே பாட்டே இருக்கான். சம்திங் ஒரு இது இருந்தது. ஹி கெஸ்ட் இட். பட் Just it பண்ணி இன்னொன்னு அவர் அந்த ஏஜ் சொல்றாருல, என்னோட ஸ்கூல் டேஸ்ல தான் என்னோட எக்ஸ்ன்னு சொல்றத வச்சு கண்டுபிடிக்கிறாரு. இவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சாருன்னு எனக்கு அது சொல்லவே இல்லை. தெரியல. ஏன்னா ஐ திங்க் லைக் அது ஜஸ்ட் வாண்ட் டு க்ளோஸ் நினைக்கிறேன். கிட்ட வந்தாச்சு, சரி வேணும் முடிச்சு விட்டுருவோம். சரி தேவா அவர் கூப்பிட்டாங்க வீட்டுக்கு அவர். அது ஒண்ணு. அப்புறம் இன்னொரு ஃபிளா என்ன நினைச்சேன்னா, அந்த 92ல இருந்து 96 வரைக்கும் உள்ள எபிசோட்ஸ அவங்க கரெக்டா அந்த வென்ஸ்டே வந்து ஏர்ல அப்லோட் பண்ணல அவங்க, ரைட்? ஓஹோ. அதுக்குள்ள இந்த ரீல்ஸ்ல வந்து அந்த இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓ எப்படி அதெல்லாம் தெரியாது விஜய்க்கு எனக்கு. தெரிஞ்சது, நான் பார்க்கல. எப்படி அந்த ஈவன் இந்த ஆக்சிடென்ட் சீன், அப்புறம் ஆக்சிடென்ட் சீனுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் சும்மா உட்காந்து ப்ளூபர்ஸ் மாதிரி எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால அந்த 92 டு 96 எபிசோடு அடுத்த வீக் வரும்போது எனக்குலாம் லிட்டரலா அது பெரிய இன்ட்ரெஸ்டே பெரிய இல்லை, பிகாஸ் ஐ ஆல்ரெடி நியூ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈவன் அந்த ஆக்சிடென்ட் சீன்லாம் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஐ டோன்ட் வாண்ட் டு சி ஆல் தோஸ். அது அது ஏன் தெரியல. நான் வந்து இப்ப நான் ஃபுல்லா முடிச்சுதான் நானே பார்த்தேன். மேபி நானும் அதே மாதிரி வாரம் பார்த்து நானும். பட் அகைன் இப்ப நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. இப்ப ரீல்ஸ்ல எல்லாம் ஒண்ணே வந்துருது இப்போ. ஆமா பாதி ஆமா படம் நான் ஃபர்ஸ்ட் டே போறதுக்கு காரணமே இதுதான். போயிட்டு அதுக்குள்ள எல்லா படமும் எல்லாம் விட்டுறாங்க, ரீல்ஸ் எல்லாம் விட்டுறாங்க, ரீல்ஸ் ஸ்பீடா விட்டுறாங்க. ஆமா. அந்த அது எல்லாம் அதுவும் இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் அந்த முக்கியமான அந்த எது எது நம்ம சஸ்பென்ஸ் நினைக்கிறோமோ அதுதான் ரீல்ஸ்லயே வருது. அது கரெக்ட் அது கரெக்ட் அது அட்லீஸ்ட் அந்த அப்படிதான். சஸ்பென்ஸ்க்கு முன்னாடி உள்ளது மட்டுமாவது இது பண்ணாங்கன்னா ஒரு மாதிரி எல்லாரையும் ஒரு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா பாக்குறதுக்கு இது பண்ணுவாங்க. ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ. இல்ல பட் அகைன் நம்ம இப்ப ஆக்சிடென்ட் ஆனா கூட உலகத்துல எல்லாருக்கும் தெரியும் ரீனா பொழைச்சிடுவான்ட்டு, ரைட்? ஏன்னா ரீனா போனா அப்புறம் ஷோவே கிடையாது. ஸோ அது தெரியும் எவ்வளவு ட்ராக் பண்றாங்கிறது தான். இப்ப இந்த ட்விஸ்ட் நீங்க எதிர்பார்த்தீங்களா? இந்த விஜய்க்கு வந்து ரீனா அந்த I mean, இப்ப இந்த குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது, அது நீங்க எதிர்பார்த்தீங்களா? அது அந்த ஒரு இது ஒண்ணு அந்த அது வந்து நான் விஜய் கேரக்டரை கொண்டு வந்த உடனே நான் நினைச்சேன் இந்த ஓ மாதிரி அப்படியா? தான் ஏதாவது இருக்கும் ஓகே அப்படின்ட்டு. ஓகே. ஏன்னா பிகாஸ் அவர் ஒரு பெரிய ஹீரோ உள்ள கொண்டு வர்றாங்க, அப்ப அவர் மேல 100% தப்பு வச்சு பண்ண மாட்டாங்க, ரைட்? சிம்பத்தி இருக்கும். அதனால இவர் அந்த ரதியோட தாத்தா டேட் தான் தாத்தா மாதிரி. வில்லனா இருப்பாருன்னு நினைச்சேன் நான். அது ஆனா அது அது முதல்லயே வந்து அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க தெரியுமா? அவ அவ வந்து அந்த ராக்கி கிட்ட சொல்லுவா, எங்க தாத்தா இப்படி சொன்னாருன்னு சொல்லும்போது அது உங்க தாத்தாவோட வெர்ஷன் அப்படின்னு கரெக்ட் அவன் கரெக்ட் சொல்லுவான் கரெக்ட். இமீடியட்டா. சோ மேபி a டிஃபரெண்ட் வெர்ஷன் இருக்கலாம் அப்படிங்கிற இல்ல மாதிரி. அது விஜய் வந்து என்ன கேட்டே இருப்பார்ல, நீ ஏன் சோகமா இருக்க மாட்டேங்கிற, நீ ஏன் இருக்க மாட்டேங்கிற, ஐ மீன் குழந்தை அஹ் அஹ் போனதுக்கு அது கேட்டே இருப்பேன் அவரு. அப்போ ஸ்ட்ரைக் ஆகல. அது மாதிரி நிறைய க்ளூஸ்லாம் வரும். திடீர்னு அது ஒரு சீன்ல வந்து அந்த ரதியோட மேனரிசமும் அந்த
ரீனாவோட மேனரிசம் பாட்டு 2 பேர் மேனரிசமும் ஒரே மாதிரி இருக்குல்ல அப்படின்னு என்னமோ இவரா பேசிப்பாரு, அதெல்லாம் வந்தது. பட் கடைசியில அர்ஜுன் கிட்ட இருந்து அந்த உண்மை வரும்னு நான் எதிர்பார்க்கல. பாவம் அவருக்கு கடைசியில எல்லாரும் தாண்டி கடைசியில அது இப்ப அர்ஜுன் கிட்ட இருந்தா உண்மை வருதுன்னு. பட் அந்த இது நல்லா இருந்தது. லாஸ்ட் 10 எபிசோட்ஸ் உண்மையிலேயே பயங்கரமா இருந்தது. ரைட், லாஸ்ட் 10 எபிசோட்ஸ் நல்லா அந்த இருந்துச்சு. ரீனாவும் அப்பா அவங்க 2 பேரும் பாண்ட் பண்றது, அந்த ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட், அதெல்லாம் ஜாலியா தான் இருந்தது. அதெல்லாம் நல்லா இருந்தது. அதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த இதை நான் எதிர்பார்க்கல, இந்த இந்த சைல்ட் டிராபிகிங். அது என்னமோ திடீர்னு உள்ள கொண்டு வந்தாங்க, திடீர்னு அது ஏன்னு தெரியல, மேபி ஒரு ஆனா டிராமா அது இருக்கும். நடுவுலே அந்த பாம்பே இதுல ஏதோ இது வந்து ஏதோ பண்றாங்க காமிச்சாங்க. நான் நினைச்சேன். ஏதாவது அது அது ஏதாவது வரும்னு நினைச்சேன். ஆனா அது ஒண்ணும். ஆனா அப்புறம் பெரிய ஒரு கேப் நீங்க பாத்தீங்கன்னா, ரைட், அந்த சீனுக்கு ம். அப்புறம் பெரிய ஒரு கேப். அப்புறம் தான் திடீர்னு இது வருது. அது வரைக்கும் எல்லாம் பாதியே மறந்துருப்பாங்க, என்னன்னே மறந்துருப்பாங்க பாதி பேர். ஆமா 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 ஆமா. சோ இப்போ இது ம், நம்ம இப்ப இந்த நாயகன்ல கேட்பாங்கல்ல, நீங்க நல்லவரா கெட்டவராங்கிற மாதிரி, இந்த ம். அஸ்வின் நல்லவரா கெட்டவரா? இப்ப இந்த ரீனா கிட்ட இருந்து இப்ப இது உண்மையை மறைச்சது, அது நல்லதா கெட்டதா? ஓ, அர்ஜுன் சொல்றீங்களா? ஆஹ் ஏன்னா இந்த போன வருஷம் அவங்கள்ட்ட சொன்னா இவ வெளில சொல்லியாச்சு. இந்த வாட்டி அவங்க அம்மா ஒன்று சொல்றாங்க. அம்மா சொல்லல, பட் ஐ திங்க் இவராவே கண்டுபிடிச்சிட்டாரு. அது ஆமா, நல்லவரா கெட்டவரான்லாம் தெரியல. பட் அவர் சொல்லியிருக்கணும். சொல்லியிருக்கணும்ல. ம். ஏன்னா அந்த ட்ரஸ்ட் போயிருது பாருங்க. அல்ல, ரைட். இந்த பொண்ணும் பாவம். இந்த பொண்ணை கஷ்டப்பட்டு இவ்வளவு தாண்டி திருப்பி அவர் மேல நம்பிக்கை வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம், வரும்போது மறுபடியும் ஒரு குண்டு டமால், யா பாவம் யா அந்த யா. பொண்ணு. முதல் எபிசோட்ல இவ வந்து சீசன் 1ல இவ வந்து ட்ரஸ்ட் வச்சு தான் அவன்கிட்ட சொல்றா. கரெக்ட். ரைட். அப்ப அதே ட்ரஸ்ட் வச்சு அவன் திருப்பி சொல்லியிருக்கணும். அது கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம். பட் அகேன் இப்ப நீங்க இப்ப அர்ஜுனோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா, போன வாட்டி நான் உண்மையை வெளில சொன்னேன், மாட்டிட்டேன். இந்த வாட்டி இன்னொருத்தவங்க உண்மையை நான் சொல்ல மாட்டேன், நான் பேசாம இருக்கேன். அங்க போனாலும் அடி, இங்க போனாலும் அடி அந்த பையனுக்கு, பாவம். அப்படி இல்ல. சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இருக்குல்ல. ஓ நான் இது வச்சா குடுமி அடிச்சா மொட்டை மாதிரி நான் சொன்னா சொல்லுவேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம, இன்னொன்னு யார்கிட்டங்கிறது இருக்குல்ல. அத சொன்னதும் வந்து அவன் போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ்ட்ட போய் அந்த மீட்டிங்லயா அது போய் சொல்லுவான். ஃபர்ஸ்ட் ஷூரா தப்பு, ஃபர்ஸ்ட் கண்டிப்பா தப்பு. அட்லீஸ்ட் அவன் போய் தேவ் கிட்ட ஆமா, சொல்லியிருந்தான்னா கூட ஒரு கரெக்ட், இது கரெக்ட், இருக்கு. கரெக்ட். இன்னொன்னு இல்லைன்னா அந்த மாதிரி இருந்திருக்கணும். இது வந்து ஒரு ஒய்ஃபா வரப்போறா அப்படிங்கும்போது அந்த ட்ரஸ்ட் போயிருதுல்ல. இவனுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சதுன்னா அட்லீஸ்ட் நீ போய் அதை கரெக்டானு கன்ஃபார்ம் பண்ணிக்கோனாவது சொல்லியிருக்கணும். சொல்லிருக்கலாம். ரைட். இல்லைன்னா நான் சொல்லி இப்ப எனக்கு ஒரு உண்மை தெரியும், எனக்கு நான் சொன்னா மத்தவங்களுக்கு கஷ்டம் வரும். ஆனா நான் இப்ப என்ன பண்றது தெரியல, நான் இப்ப நான் கிட்டே கேட்டுக்கலாம், நீ சொல்லு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு, மேபி சம்திங். பட் அகைன் இதெல்லாம் பண்ணிதான் ஷோ முடிஞ்சிருக்கும். ரைட், ஆமா. ஆப்வியஸ்லி. ஒரே நாள்ல முடிச்சிடும். இந்த சீசன்ல வச்சு முக்கியமான ஒரு கேரக்டர் மானசா. ம். அந்த பொண்ணு நல்லா பண்ணிருந்தது. ஆனா பட் அந்த கேரக்டர் பத்தி சொல்லுங்க. அந்த கேரக்டர் அது பயங்கரமான கேரக்டர் ஆக்சுவலி அது. ஆக்சுவலா முதல்ல அந்த கேரக்டரே இந்த ஸ்கிரிப்ட்ல இல்லைன்னு அந்த இவர் அப்படியா? ஒரு வாவ். ரீல்ஸ்ல வந்து இது பண்ணாரு. ம். அப்புறம் ஆக்சுவலா நிறைய இது வந்து இந்த ரீல்ஸ்ல கீழே அவங்க வந்து கமெண்ட் போடுற. கமெண்ட் போடுறத வச்சே தான் இது பண்ணுவாராம். யாரோ ஒருத்தங்க தான் கேட்டிருந்தாங்களாம். அந்த அந்த அவர் என்ன என்எம்என் அப்படின்னு எம்என்எம், எம்என்எம். அதுல எம் வந்து என்னது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது நீங்க ஒரு கேரக்டர் கொண்டு வர போறீங்களான்னதுக்கு அப்புறம் தான் சரி எம்முக்கு மானசான்னு போட்டு அவங்க கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அதுலயும் பாருங்க, அப்புறம் அந்த மதன் பயங்கர வில்லன் சீசன் 1ல. சீசன் 2ல ஆளே காணும். அவ்வளவுதான், அப்படியே அப்படியே ஆமா முடிஞ்சு ஆமா போயிடுச்சு ஆமா. இது. அப்புறம் பட் இந்த பொண்ணு செமையா பண்ணுச்சு. இந்த பொண்ணு அது ஒரு மலையாளி பொண்ணு போல் இருக்கு. செமையா இப்ப பண்ணுது அந்த இவங்க பொண்ணு. எல்லாருமே நிறைய பேர் நிறைய மலையாளிஸ் நிறைய தான் போல. மலையாளிஸ் தான், எல்லாம் மலையாளி. பட் இந்த பொண்ணு செம கேரக்டர். ஆனா அந்த பொண்ணு நல்ல கேரக்டர். அந்த ரீனாக்கு அந்த ட்ரிங்க் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது, அதெல்லாம் ம். சான்ஸே இல்லாம இருந்தது அதெல்லாம். ஈவன் அந்த மதன் கூட நல்ல ஆக்டர். மதன் கேரக்டர்ல ஆமா, வந்தவர் ஆமா, கூட நல்லா. நல்ல. பட் வரல அப்புறம். அப்ப என்னன்னு தெரியல அப்புறம். ஐ டோன்ட் நோ, என்னன்னு தெரியல. என்ன டேட்ஸ் கிடைக்கலையா, இல்ல வேற ஷோக்கு போயிடுவாங்களா, என்னன்னு தெரியல இது. ரைட். ம். இந்த மாதிரி நிறைய பண்றாங்க இது மாதிரி. அப்புறம் இது நம்ம இந்த இந்த, தேஜு, நம்ம தேஜு எனக்கு நவீன். தேஜு கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப முதல்ல இருந்தே. நல்ல நல்ல கேரக்டர். ஆஹ், நல்ல ஒரு மாதிரி ஒரு டிடெக்டிவ் இது மாதிரி கொஞ்சம் எல்லாமே அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி தனியா தெரியறது இது பண்றது. நல்லா இருந்தது. ஆஹ், இன்னொன்னு எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கு. அந்த பொண்ணுக்கு அந்த ஃபேமிலி சுச்சுவேஷன் தெரியுது. ஸோ ஜஸ்ட் சும்மா ஓகே லவ் பண்ணமா போனோமா அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுல அதெல்லாம் நல்லா போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. முதல்ல இருந்தே நல்லா ரொம்ப சட்டிலா நடிக்குது. அது ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்றது இல்ல. கிடையாது. நல்ல நல்ல ஆக்ட்ரஸ். அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 20 எபிசோட்ஸ்ல அவர் தனியா மீன் இப்ப வேற எங்கேயோ இருக்கா, வேற ஒரு கிளினிக்ல இருக்கா, அதுவும் நல்லா இருந்தது. ம் ம் இப்ப அங்க ஒரு டெலிவரி பாக்குறது, ம். அங்க அந்த ரதி மேம் வர்றது, அதெல்லாம் நல்லா இருந்தது. அதெல்லாம் நல்லா அதெல்லாம் இருந்தது. இம்ப்ரெசிங் இருந்தது. பட் இந்த தேஜுக்கும் குணாக்கும் ஒரு பெரிய ஒரு ஃபைட் போயிட்டு இருந்தது. அது டப்புன்னு சால்வ் ஆயிடுச்சு அது.
ரைட். அந்த ஃபுல் சீசன்ல ஏதோ ஒரு சந்தேகப்பட்டே இருப்பான் அவன் தேஜுவ. இல்ல அது இவன் சொல்லிடுறான்ல, அவ சொன்னதுக்கு பண்ணல அப்புறம் நான் தான்ங்கறத அவன் அதுக்கு ஒரு சொல்லிடுறான். இது வச்சிருக்கலாம். அவன் வந்து நான் சாரி ரெண்டு பேரும் இப்படி தப்பா நினைச்சிட்டேன். அட்லீஸ்ட் இப்ப அர்ஜுனாவது சாரி கேட்கறான் அவன்கிட்ட. அர்ஜுன் சொல்றான்ல நான் சாரி ரீனா, சாரி தேஜு ம். சொல்றான். பட் அது மாதிரி குணாக்கு வச்சிருக்கலாம். ஆனா அது திடீர்னு பார்த்தா இப்ப எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆடுறாங்க எல்லாரும் டக்குன்னு ஒரே சீன்ல ம். எல்லாரும். அது அந்த இதெல்லாம் நல்லா இருந்தது. அந்த ஐ மீன் அந்த இப்ப இது 3 இன்டர்ன்ஸ் வந்து இப்படி எனக்கு கேஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஆ, கூத்து இருந்துச்சு. அது அது ஒரு நல்லா அது ஒரு இருந்தது. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அது. ஈவன் அந்த குணாவோட மாம் அண்ட் டாட் கேரக்டர் கொண்டு வந்தாங்களே, அது கூட நல்லா இருந்தது. இல்ல அது அஹ் அந்த அம்மா இவன் அந்த நம்ம மேரிட் கப்புள், ஆனா அதை விட அந்த மாமோட செகண்ட் ஹஸ்பண்டும் ரொம்ப கேரிங்கா அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறது. கேரிங்கா. ஒரு மாதிரி கொஞ்சம் இதா நல்லா எடுத்திருந்தாங்க அந்த. அந்த இது அந்த அந்த குணா அனிதா லவ், அந்த லவ் மேட் அது கொஞ்சம் சரியா டெவலப் பண்ணது. அது ஏன்னு தெரியல அது. அது யா அந்த யா ஈகோ யா கிளாஷ்லயே போயிடுச்சு அது ஃபுல் ஃபுல் இது. ரைட். யா ரெண்டு பேரும் வந்து ஒரு கடைசியில தான் வந்து மீன் ஐ லவ் யூ சொல்றாங்க. பட் அப்புறம் அப்புறம் மீன் அவளும் காணாம போயிடுறா. அவளும் அமெரிக்கா போறேன்னு சொல்லி அவளும் போயிடுறா. அது ஏன்னு தெரியல அது. அவளு கூட நல்ல ஆக்ட்ரஸ். அவளும் நல்ல அவ ஆக்ட்ரஸ். ரியல் டாக்டர்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? ரியல் ம். டாக்டர் அது இல்ல. ம். பட் அந்த கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். ம். ஆக்சுவலி இதை நான் எதிர்பார்த்தேன். இப்ப இது குணா அனிதா வந்து பேரா இருப்பாங்க. ஷூரா ஷூரா நான் எதிர்பார்த்தேன். நான் கண்டிப்பா எதிர்பார்த்தேன் நான். பட் ஆனா அதை ஃபுல்லா டெவலப் பண்ணல அது. அது கூட கொஞ்சம் கொஞ்சம் நாள் டெவலப் பண்ணிருக்கலாம். அந்த ஒரு லவ் போர்ஷன் மட்டும். அது ஏன் விட்டாங்கன்னு தெரியல. இது நம்ம சினிமா டாக்டர் அவ்வளவுதான் நினைக்கிறேன். அவர் இன்னும் வரமாட்டாரு. அப்புறம் இந்த இவங்க நம்ம ஐ மீன் ஹவுஸ் ஓனர் ஒய்ஃப் அவங்க இறந்து ம். போறது. அது நீங்க ம். எதிர்பார்த்தீங்களா அது? அது எதிர்பார்க்கல. அது ஏன்னு ஆக்சுவலா தெரியல அது. ஆனா ரீல்ஸ்ல முதல்ல வந்துட்டு இருந்தது. அந்த ஏதோ ஒரு லேடி கேரக்டர் ஓ இதா அப்படியா? போகுது. நான் அப்ப நினைச்சேன் அந்த இவ அந்த குணா ஆ ஆ லவர் ஆ. அவளை வந்து யுஎஸ் போற மாதிரி ஏதோ சொல்லி ஒரு மாதிரியா சோகமாலாம் காமிச்சாங்கல்ல. ஒருவேளை அந்த கேரக்டர் தான் இது பண்ணிடுவாங்களோன்னு நினைச்சேன் நானு. பட் இது எதிர்பார்க்கல. அது அது ஏன் தெரியல. அது நான் யோசிச்சு பாக்குறேன். மேபி அந்த ஒரு டெத்துல தான் இப்ப அர்ஜுன் வந்து இப்ப இந்த டாக்டர் பாக்குற விஜய் பாக்குறாரு. ஐ மீன் அப்பதான் அர்ஜுன் தெரிய வருது. இப்ப ஒருவேளை விஜய் தான் அப்பாவோ அப்படின்ட்டு. மேபி அந்த லிங்கா ம். கொண்டு வந்தான்னு தெரியல. இல்ல பட் 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 ஐ மீன் அந்த அம்மாவும் சொல்லியிருந்தாங்க இன்டர்வியூல. இப்ப ஏன் கொண்டாங்கன்னு தெரியல எனக்கு. இப்ப ம். என்ன இப்ப அடுத்த சீசன்ல இப்ப பிளாஷ்பேக்ல கூப்பிட சொல்லியிருக்காங்க. ஓ, சரி. பட் அது நல்லா இருந்தது ஆக்சுவலி. அந்த அந்த டைனாமிக்கே செம்ம டைனாமிக் அது. அந்த மீன் ஹவுஸ் ஓனர் ரீனா ரைட் நல்ல உரிமையை எடுத்து திட்டுறது கிட்டுறது. யா அதெல்லாம் யா யா அதெல்லாம் 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 நல்லா இருந்தது. அந்த கோவில்லயும் ஒரு நல்ல சீன் இருந்தது. கோவில்ல போயிட்டு அந்த தங்கச்சி கூட சண்டை போடுறது. அது அதெல்லாம் அது செம்ம அது குட். எனக்கு எப்பவுமே பிடிக்கும். அந்த ரீனாக்கும் தங்கச்சி தங்கச்சி ஆமா. திவிக்கும் உள்ள அந்த ஒரு இது, அது நல்ல நல்லா இருந்துச்சு. செம்ம அந்த பாண்டு. டைனமிக் ஒரு நல்லா நல்ல இருந்துச்சு. அந்த பொண்ணுமே நல்லா பண்ணுச்சு. செம்ம ஈவன் பண்ணுங்க குட்டி அந்த பொண்ணா பொண்ணு. இருந்தா கூட அந்த நல்லா பொண்ணு நடிச்சது அது. அந்த பொண்ணு அந்த பொண்ணு நல்லா பண்ணிருக்கு. சரி இப்ப ம். இது சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன இந்த சீசன் 2ல உங்களுக்கு? சீசன் 2ல பிடிச்ச சீனா, மேபி அந்த டாக்டர் விஜயும் ரீனாவும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மீட் பண்ற ஒரு சீன் இருக்கும்ல. ம். அவர் வருவாரு, சார் அதுல எழுதி வைங்க சார், உங்களை கூப்பிடுவாங்க, டோக்கன் நம்பர் போடுங்க அதான். அப்படின்னு. போடுறேன், ஆனா நான் பேஷண்ட் இல்ல, நான் தான் டாக்டர் அப்படின்னு சொல்ற அந்த அந்த சீன் எனக்கு பிடிச்சிருந்தது. அது பிடிச்சிருந்தது. Okay. அப்புறம் அந்த விஜய் வந்து உண்மை தெரிஞ்சுட்டு வந்த உடனே, இவ கதவை திறந்த உடனே தேவ தான் ஃபர்ஸ்ட் கூப்பிடுவாள்ல. Correct. தெரியுமான்ட்டு. அது எனக்கு பிடிச்சிருந்தது. அது ஃபர்ஸ்ட் he wanted to make sure, உனக்கு தெரியுமா அவங்க ரெண்டு பேர் இதுன்னு தெரிஞ்சு அந்த ஹஸ்பண்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் அது அந்த சீன் எனக்கு பிடிச்சிருந்தது. அது நல்லா இருந்தது. அது ஒண்ணு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஆக்சுவலி. எங்கேயோ இப்ப எதாச்சியா மீட் பண்ணி ரெண்டு பேர் இது பண்றாங்க. பட் எனக்கு அந்த எனக்கு அதான் புரியல. தேவுக்கு எப்படி தெரியுங்கிறது தான் எனக்கு என்ன புரியல. எனக்கு அப்படி தெரிஞ்சும் கூட அவர் ரியாக்ஷன் ரொம்ப காமா இருந்தது. யா. ரைட். ரீனா பொண்ணுங்கிறதுக்கு அவ்வளவு ஒரு ரியாக்ஷன். இவன் அப்பான்றதுக்கு ரியாக்ஷனே இல்ல அவர்கிட்ட இருந்து. ரைட். அது என்ன அது ஏன்னு தெரியல. அது இன்னும் கொஞ்சம் கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் கொஞ்சம் டீடைல்டா காமிச்சிருக்கலாமோ பண்ணிருக்கலாம். என்னமோ. பண்ணிருக்கலாம். ம். பட் அகேன் ஐ திங்க் அது தேவ இப்ப டைலாக் இருக்குல்ல சொல்லுவார்ல நீ அது ரொம்பவே மீன் கஷ்டப்பட்ட அப்படின்னு சம்திங் சே. அதுக்கு ஒரு சப்ப கட்டுற மாதிரி ஒரு சின்ன ஒரு பதில் இருக்கும் அந்த எபிசோட். அது ஏன்னு தெரியல அது. அது என்னமோ. உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் என்ன இதுல ஹார்ட் பீட்ல? ஹார்ட் பீட்ல வந்து எனக்கு தேஜுவோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. தேஜு தான் நம்பர் 1. பரவாயில்ல. தேஜு குட் குட். தான் number one இருந்தது. இப்ப அப்புறம் இது சொல்லுங்க உங்களுக்கு அடுத்த சீசன்ல ஆ. இப்ப என்ன எதிர்பார்ப்பு உங்களுக்கு அடுத்த சீசனுக்கு? அப்படியெல்லாம் எதிர்பார்ப்பெல்லாம் இல்ல. எப்ப இல்ல இல்ல வரும்னு தெரியும். பட் எதிர்பார்ப்பானா நீங்க என்ன இப்ப ஆகும்னு நினைக்கிறீங்க? அவ சொல்றா இல்ல ஐ மீன் சத்தியமா இப்படின்னா பொழைச்சிருவா கண்டிப்பா. அதுல அதுல நோ டவுட் அதுல.
இவருக்கு இப்ப இந்த விஜயும் வெளில வந்துருவாரு ஜெயில விட்டு. சோ ஐ மீன் அப்புறம் என்ன நினைக்கிறீங்க நீங்க அதுக்கப்புறம்? இந்த இப்ப இங்கே இருப்பாங்களா, பாம்பே போயிடுவாங்களா? அது அப்புறம் என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. ஆனா இன்ட்ரஸ்டிங்கா என்ன இருக்கு? வேற ஒண்ணும் இல்லையே மாதிரி இருக்கு. ஐ ரியலி வாண்ட் தெம் டூ திங்க் சம்திங் அண்ட் ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு வந்து ஏன்னா அந்த சீசன் 1 முடியும் போதும் எனக்கு அப்படிதான் இருந்தது. ஏன்னா இந்த விஜய் கேரக்டரை கொண்டு வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அப்ப என்ன எப்படியா இருக்கும்? இன்ட்ரஸ்டிங்கா இது போகுமான்னு தெரியலையே அப்படின்னு இதே ஃபைட்டே திருப்பி இப்படி கொண்டு வருவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால அவங்க இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது புதுசா கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா எனக்கு அதெல்லாம் என்னன்னு யோசிக்கிறதுக்கு இது இல்ல. ம். பட் இல்ல இந்த ரீல்ஸ்ல நிறைய ட்விஸ்ட் வருது. இப்படி இருக்கும், அப்படி இருக்கும்ல நிறைய ட்விஸ்ட் போடுறாங்க. பட் ஏதாவது கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் லைன் இருக்கு, ஸ்டோரி லைன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பா கண்டிப்பா. ம். முதல்ல அவங்க ஒன்றும் சீசன் 3 பண்ற மாதிரி ஐடியா இல்ல. அப்படியா? சீசன் 2 வாவ். ம். சீசன் 2 ஓட முடிச்சிடுற மாதிரி தான் பிளான். பட் இப்ப ஏதோ அவங்களுக்கு ஸ்டோரி லைன்லாம் வந்து கிடைச்சதுனால திருப்பி இன்னும் கூட சரி, கொஞ்சம் அப்பனா பாருங்க. அப்பனா இப்ப எல்லா விஷயமும் இப்ப புரியுது பாருங்க. இப்ப தேவோட சமாச்சாரம் டக்குனு புரிஞ்சது காரணமே இதா இருக்கும். ரைட். சரி, இப்ப இந்த கதையை இப்ப முடிச்சு விட்டுருவோம், ட்ராக் பண்ண வேணாம். ஸோ அடுத்த அடுத்த லெவலுக்கு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு தான் சரி தேவ வீட்டுக்கு கூட்டதாச்சு. மேபி உங்க கொஸ்டினுக்கு அதிலே கூட ஆன்சர் இருக்குமோ என்னமோ. தேவ் வந்து ரொம்ப கோச்சிக்காம டக்குன்னு வந்துட்டாரு அப்படிங்கிறது ஒரு ரீல்ஸ்ல வந்து கேட்டாங்க. தேவ்க்கு வந்து அஃபேர் இருக்கிற மாதிரி சீசன் 3ல கொண்டு வர போறாங்களோ, அதனால அவர் வந்து ரொம்ப டக்குன்னு இப்படி வந்து இங்க ஜாயின் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் அது தேவ் கேரக்டர் கிட்ட கேட்டாங்க ஒரு இன்டர்வியூல. அவர் வந்து ஓ அப்படியா, எனக்கு அப்படியே எனக்கு தெரியல, அவங்க எப்படி சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. பட் மேபி உங்களோட கொஸ்டின்ஸ்க்கு அங்க ஆன்சர் வருமோ என்னமோ இல்ல, சீசன் நான் என்ன 3ல. நினைக்கிறேன்னா பிரிட்டி ஷுவர் லைக் ரீனா அண்ட் விஜய் வில் கோ டு பாம்பேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்ப இந்த ரீனா இப்ப இந்த தேஜு இருந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருந்த மாதிரி இவங்க ஃபர்ஸ்ட் ஒரு 30 எபிசோட்ஸ் அங்க பாம்பேல இருந்துட்டு அப்புறம் சென்னை வந்து திருப்பி இதே தான் ரீனா அர்ஜுன் ரீனா அது அது மாதிரி போகுதுன்னு நான் நினைக்கிறேன். சொன்ன மாதிரி வேற என்ன பண்ணுவாங்க நானும் யோசிக்கிறேன். வேற என்ன கொண்டு வர முடியும்? வேற புதுசா ஒன்னும் புதுசா வேற எதுவும் கொண்டு வர மாதிரி தெரியல எனக்கு. ரைட். வேற என்ன பண்ணுவாங்க ஏதாவது பார்க்கலாம். ஏதாவது ஆனா இருக்கும் அவங்களுக்கு ஷூரா ஏதாவது ஒரு இருக்கும். ஸ்ட்ராங் கிடைச்சிருக்கும். ஸ்டோரி லைன் இருக்கணும். ஏன்னா இவ்வளவு வியூவர்ஸையும் திருப்பி கேப்டிவேட் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா அவங்க ஏதாவது புதுசா கொண்டு வருவாங்களா இப்ப இருக்கும்னு அட்லீஸ்ட் இப்ப இந்த அர்ஜுனுக்காவது இப்ப ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா இப்ப இந்த மானச அதான் சிஇஓ ஆயிர போறா. ஸோ அதனால அதெல்லாம் சமாளிக்கணும். அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அர்ஜுனுக்கு. அது பரவாயில்ல. டாக்டர்ஸ் தான் சரியா போயிடும். இந்த ரீனா அவங்க அப்பா தான் என்னன்னு தெரியல. ரதி கூட பரவாயில்ல, வேலை இருக்கு இன்னும். சீஃப் டாக்டர் தான் ரதி கூட. ரைட். மேபி டாக்டர் விஜய்க்கு ஒரு பேர் எதுவும் கொண்டு வருவாங்களோ என்னமோ. மேபி அந்த மாதிரி இருக்கலாம். அது அது நல்லா இருக்கும். அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த பேர் வந்து இப்ப மீன் அபிராமியா இருக்கணும். ரைட். ரதியா இருக்க வேண்டியது இருக்கலாம் திருப்பி வந்து நல்லா இருக்கலாம். இருக்கும். செம்மையா இருக்கும் அது. நம்ம ரீல்ஸ்ல இப்ப நம்ம போட போடுற கமெண்ட்ஸ்ல இப்போ நம்ம போட்டா கன்சிடர் பண்ணாலும் பண்ணுவாங்க பரவாயில்ல நினைக்கிறேன். பரவாயில்ல. வெரி குட் வெரி குட் வெரி குட். வேற என்ன சொல்லுங்க? இப்ப வேற என்ன பாட்டுறீங்க இப்ப நீங்க இது தவிர, ஹார்ட் பீட் தவிர? இப்போ அதுல இந்த போலீஸ் போலீஸ்னு ஒண்ணு. அது எல்லாரும் சொல்றாங்கல்ல, இப்ப எல்லாம் இருக்கு இப்போ. எல்லாரும் சொல்றாங்க பாரு நான் பாருன்னு. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலா. நான் இப்போ கொஞ்சம் எனக்கு அது அதுல வந்து அந்த ஐ திங்க் இந்த முதல் சரவணன் மீனாட்சியில தெரியும் நடிச்ச தெரியும். நான் பார்த்தேன், நான் ரீல்ஸ் எல்லாம் பார்த்தேன், நானு ரீல்ஸ் பார்த்தேன். கொஞ்சம் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருந்தது. இன்னொன்னு அந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர்ல ஒரு பொண்ணு, ஒரு குட்டி பொண்ணு பாடிக்கிட்டு இருந்தது, அந்த பொண்ணு அதுல வருதுங்கிற ஓ, மாதிரி நான் ரீல்ஸ்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் லுக்கிங். ஓகே. இப்ப முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் இதா தான் இருக்கு. பட் இப்ப அதுதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பண்ணி சரி பார்க்கலாம், அது கொஞ்சம் நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு. ஹார்ட் பீட் மறுபடியும் எப்போ வரும் தெரியல. எப்போ வரும்? அடுத்த மே தான் மார்ச் வருமா? அது தெரியல அது. மார்ச் மாதிரி சொன்னாங்க. பிப்ரவரியில இது அப்புறம் மார்ச்சுக்கு மேல வந்துரும். சம்மர்க்குள்ள வந்துருங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. இல்ல பட் ஆனா இது பெரிய விஷயம். ஆனா இப்ப 200 எபிசோட்னா பெரிய விஷயம் தான் ஆக்சுவலி. அது பெரிய விஷயம். ம். ஆனா என்ன பெரிய கடினா நிறைய ஸ்லோ மோஷன் இருக்கு சீசன்ல. பாதி பேர் மெதுவா நடந்து வந்து மெதுவா உட்காந்து மெதுவா எந்திரிச்சு அதுலயே அதெல்லாம் ஆனா கட் பண்ணாலே அதுல போதும் ஹார்ட் போதும். பீட்ல ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரிஞ்சதுன்னா, எனக்கு அவங்க ஒவ்வொரு வெட்னஸ்டேயும் 4 எபிசோடு இது பண்ணிருவாங்க. அந்த ஹோல் வீக்குக்கும். ஓகே ஓகே. சோ வந்த உடனே நீங்க ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணணும்னா பண்ணி 4 எபிசோடையும் பாத்துரலாம். ஓகே. அவ்வளவு அதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் தான் அத பத்தி. அதெல்லாம் குட்டி குட்டி தான் இருக்குல்ல, இல்ல 20 மினிட்ஸ் அவ்வளவுதான் இருக்குது. பரவாயில்ல. அது ஒரு நல்ல அட்வான்டேஜ். அது நல்லா ஆமா. நல்ல குயிக்காவும் அட்வான்டேஜ். முடிஞ்சிருது. இன்னொன்னு 4 டுகெதரா உங்களுக்கு அந்த வாரத்துக்கு உண்டான ஸ்டோரி தெரிஞ்சிருது இல்ல. இல்லன்னா மத்த சீரியல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு எபிசோட் நீங்க அடுத்த நாள் வெயிட் பண்ணணும் அந்த மாதிரி. ஆனா எல்லா நாளும் வரும். சாட்டர்டே வரைக்கும் வருது நெறைய இது. நிறைய இது. இது வந்து ஜஸ்ட் 4 எபிசோட்ஸ் எவ்ரி வீக் அப்படிங்கிறது அது ஒரு இல்ல இப்ப இன்னும் கேட்டுட்டு இருந்தேன். இந்த சீசன் 2ல இந்த ஹாஸ்பிட்டல்ல இப்ப நிறைய சமாச்சாரம் இருந்ததுல. இப்ப இந்த அத்லீட் கேஸ் ஒன்று இருந்தது. ம், ம். தேஜுவோட இது வந்தது. அது மாதிரி நிறைய இருந்தது. இப்ப அதுல உங்களுக்கு பிடிச்சது
இவனே வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு எபிசோடு, எபிசோடு இல்ல, பிடிச்ச ஒரு ஸ்டோரி லைன், ரைட்? அந்த அட்லீஸ்ட் செம்மையா இருந்தது ஆக்சுவலி. இப்ப இந்த 3 பேர் சாகுறது ம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இது. ஆ, அந்த மாதிரி சீசன் 2ல எனக்கு எதுவுமே தெரியல. சீசன் 1ல அந்த ராக்கி ஒரு இது பண்ணுவான் தெரியுமா? அவங்க ஆமா, வந்து அந்த இந்த அந்த ஒரு ஜிப்ஸி இதுல இருப்பாங்க. ஜிப்சி, ஆமா ஆமா, அது நல்லா இருக்கும். அது எனக்கு பிடிச்சிருந்தது. அது நல்லா எனக்கு பிடிச்சிருந்தது. அ அது நல்லா இருந்தது. அதே மாதிரி அந்த சீசன் 1ல இஞ்சி போட்டு தற்கொலை பண்ணிப்பாரு. அப்ப இந்த ரவியோட ஒய்ஃப் தான் வந்து இப்ப இந்த கியூஆர் கோட வச்சு ஸ்கேன் பண்ணி இப்ப அந்த ம். அது நல்லா இருந்தது அது அது. மேபி இந்த இது சொல்லலாம் சீசன் 2ல. அந்த நிலோஃபர் வந்து அந்த நீடுல உள்ள நீடுல போட்டுருவாள்ல. அது 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 நல்லா நல்லா இருந்தது. அந்த இருந்தது. பொண்ணு ரொம்ப நல்லா நடிச்சிருந்தது அந்த இதுல. அ அது அது நல்லா இருந்தது. அ அப்புறம் இன்னொன்னு ஒரு ஒரு பொண்ணு அந்த டீன் பிரெக்னன்சில வரும். ஓ ஓ! ஆமா, அது ஞாபகம் இல்ல எனக்கு. ஆமா, அது அந்த ரதி ரதி வந்து ஓ ஈவன் அவங்க டாக்டர் அப்பா, விஜயுமே கரெக்ட் வந்து கரெக்ட் அத கரெக்ட் ஓ கரெக்ட். உங்க அப்பா பண்ணது அப்ப பண்ணது கரெக்ட் அப்படின்னு அந்த இதுல ரியலைஸ் பண்ற மாதிரி அந்த ஒரு இது நல்லா இருந்தது. அது நல்லா இருந்தது. மத்தபடி மத்த இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய இம்ப்ரெசிவா இல்ல. அந்த ஒருத்தர் ஒய்ஃபை அபியூஸ் பண்ற மாதிரி எல்லாம் ஒரு கேஸ் ஏதோ ஒண்ணு வந்தது அதெல்லாம். அதெல்லாம் அது அது என்னன்னு தெரியல. அது கொஞ்சம் வீடா தான் இருந்தது. அதுலயும் தேஜு தான் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா, தேஜு தான் பார்த்தோன்னே சம்திங்கிறான் அப்படின்னு தேஜு தான். டிடெக்டிவ் வேலை. டிடெக்டிவ் தான். பட் ஆக்சுவலி அந்த பொண்ணும் அந்த பையனும் ஒரு நல்ல பேரு. ஹோப்ஃபுல்லி மீன் ஐ திங்க் இப்ப இந்த நவீன ஃபயர் பண்ணாம தெரியல என்னன்னு தெரியல. ஏன்னா இப்ப இந்த மானசா சிஇஓ வந்தா இப்ப நவீன ஃபயர் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன் இப்போ. அவ நானும் அப்படிதான் அப்படிதான் போகும், நினைச்சேன். அப்படிதான் அஹ், போகும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் போகும். பட் அர்ஜுன் அவ்வளவு ஸ்மார்ட் கிட்டேங்கிறாங்க. இது கூடவா தெரியாது? இப்ப இப்ப மீன் பெரிய கம்பெனி டைப் போறான், யாரு என்ன பேக்ரவுண்ட் என்ன ஒண்ணும் விசாரிக்காம. இல்ல அதனாலதான் அவனை முதல்ல இருந்தே இம்மெச்சூரா காட்டுறாங்க ரைட். ஒரு சிஇஓ எலெக்ஷன்ல போய் ஒருத்தங்களோட பர்சனல் லைஃப்பை பத்தி சொல்றாங்கும் போது அவனுக்கு அந்த மெச்சூரிட்டி லெவல் மெச்சூரிட்டி இல்லை. இல்லைங்கிறது தான் காட்டுறாங்க. இன்னொன்னு அவன் ஃபுல்லா படிக்கவும் இல்லை ரைட். காலேஜ் ட்ராப் அவுட்டு. ஸோ முதல்ல இருந்தே அவன் கேப்பபிளா ஒருவேளை மீன் அதான் ட்விஸ்டோ அடுத்த சீசனுக்கு நம்ம அஸ்வின் படிச்சு டாக்டர் ஆயிடுவாரோ? அதான் ட்விஸ்ட் நினைக்கிறேன் அடுத்த சீசனுக்கு. இருக்கலாம். குட் குட். ஓகேங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஓ நம்ம தேங்க்ஸ்ங்க. நீங்க சொல்லுங்க இப்ப இந்த போலீஸ் சொல்லுங்க. மறுபடியும் இப்ப இன்னொன்னு ஆரம்பிப்பான்னு இப்ப நான் இப்ப யோசிக்கிறேன். இப்பதான் ஒண்ணு முடிஞ்சது 200 இப்பதான் முடிஞ்சது. இன்னொன்னு புதுசா ஒண்ணு ஆரம்பிக்கணுமா? தெரியல நானும் அதுல ஒண்ணு பார்த்துட்டு இருக்கிறேன். பட் அது கொஞ்சம் முதல்ல டிராகிங்கா தான் இருக்கு. பட் நல்ல நல்ல ஆக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க லைக். பட் தெரியல எவ்வளவு தூரம் நல்லா கொண்டு போவாங்கன்னு தெரியல. சில இந்த ரீல்ஸ் எல்லாம் நல்லா தான் வருது. ஆனா எபிசோட்ல பார்க்கும்போது கதை ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி அந்த ரவி வந்து அவர் அந்த ஜியோல இப்ப ஷோ பண்ணிருக்காரு, பேர் ஞாபகம் எனக்கு. அந்த ஷோ ரொம்ப நல்ல ஷோ, நல்ல ரிவ்யூ அதுக்கு. ஆனா இப்ப நம்ம ஊர்ல வரமாட்டேங்குது அது. ஜியோ இங்க இப்ப இங்கே வரது இல்லை இப்ப இங்க. ஸோ அதனால அது நம்மளால பார்க்க முடியாது. ஓ ஸோ சரி விட்டா அடுத்தாப்புல தான் பார்க்கணும் இப்போ. போலீஸ் தான் பார்க்கணும் போட்டுருக்கு போற போக்க பார்த்தா. சரி பார்ப்போம். சரி. சரி, ஓகேங்க. இங்க நம்ம ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்க. Hello, thank you for watching my video. Please hit like and subscribe and keep watching. Thank you very much.